ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பட்னம். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான பருப்பு போலி எப்படி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கோம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம கலருக்காக சேர்க்குறோம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். இது கூட தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவை விட இது நல்லா தளர்வாக இருக்கணும். நீங்கள் எந்த அளவு அழுத்தி பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு சாஃப்ட் ஆகிடும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடைசியாக இது கூட 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். அப்போ தான் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே 1 hour மூடி வச்சிடலாம். அப்போ தான் போலி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம அந்த டைமில் பூரணம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 1.5 கப் கடலைப்பருப்பு நம்ம ஒரு 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை குக்கரில் போட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். பருப்பை நம்ம ஏற்கனவே ஊற வச்சிட்டதுனால ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டிங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடும். இப்போது பருப்பு ரெடி ஆயிடுச்சு. தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இது கூட 1 கப் அளவு பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். உங்களுக்கு சப்போஸ் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ வேணும்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. தண்ணியே சேர்க்காம இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க போலி ரெடி பண்ணிடலாம். இப்படி ஒரு வாழை இலை எடுத்து அது மேலே நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவை இந்த மாதிரி ரவுண்டாக திரட்டிக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை இது மேலே வச்சு எல்லா சைட்ஸும் நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் இதை இப்படி ரவுண்டாக கையாலேயே திரட்டிக்கலாம். மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நீங்கள் கையிலேயே ஈஸியாக திரட்டிடலாம்.
இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிட்டு போலியை சுட்டு எடுத்துடலாம். நீங்கள் வேணும்னா எண்ணெய் அப்புறம் நெய் ரெண்டுத்தையும் சேர்த்து கூட ஊற்றிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் வேக வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.